புனித ஜான் மரிய வியானி. குரு யாருக்காக? புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலர் என்பதை நாம் அறிவோம். அவர் குருத்துவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். அவரின் வார்த்தைகளை கவனியுங்களேன். ஆங்கிலத்தில், அதற்கு பிற்பாடு தமிழில். A priest is not for himself but for others. A priest is not for himself but for others. இதன் தமிழாக்கம் என்ன? குரு என்பவர் தனக்கானவர் அல்ல, அவர் பிறருக்கானவர். குரு என்பவர் தனக்கானவர் அல்ல, அவர் பிறருக்கானவர். இங்கு பிறர் என்பதை ஜான் மரிய வியானி யாரை குறிப்பிட்டு பேசுகிறார் தெரியுமா? அவர் இரண்டு பேரை பிறர் என்று குறிப்பிடுகின்றார். ஒன்று கடவுள், இரண்டு மக்கள். ஆக ஒரு குரு என்பவர் தனக்காக குருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் கடவுளுக்காக இந்த குருத்துவ பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்காக இந்த குருத்துவ பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரணத்தை தான் ஒரு குருத்துவ பட்டம் பெறும் பொழுது ஆயர் அவர்கள் திருநிலைப்பாட்டு ஜெபத்தில் சொல்லியே ஜெபிக்கின்றார். இதோ நீ இறைவனின் மகிமை விளங்க மக்களுக்கு பணிபுரிய நாம் உன்னை தேர்ந்து கொள்கின்றோம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் ஒரு குருவானவர் தன்னை முற்றிலும் ஒழித்து கட்டி மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஜான் மரிய வியானி இங்கு குறிப்பிட்டு பேசுகின்றார். அவரது வாழ்க்கையை நாம் சற்று எடுத்து அலசி பார்ப்போமே. நாம் எல்லாரும் அறிந்ததைப் போலவே அவர் எப்படியோ கடவுள் தேர்ந்தெடுத்திருந்த ஒரு காரணத்தால் எப்படியோ அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆர்ஸ் என்ற பங்கிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். அங்கு சென்று அவர் செய்த பணி என்ன? நான் நாள்தோறும் கடவுள் பணியை செய்தே ஆக வேண்டும் என்று, அதாவது பிறருக்கான குருவானவராகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாள்தோறும் நன்கு தயாரித்து அவருக்கு எந்த அளவில் வருகின்றதோ அந்த அளவிற்கு பிரசங்கம் வைத்து, அதை தாண்டி திருப்பலி நிறைவேற்றி, அதையும் தாண்டி ஒரு நாளில் ஏறத்தாழ 16 மணி நேரம் ஒப்புரு அருட்சாதனத்தை பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஒரு குருவானவர் திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது கடவுளுக்குரிய பணி. அந்த பணியில் என்றைக்காவது அவர் தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அடுத்தது, இந்த திருவருட்சாதனங்கள் எல்லாம் கடவுள் தனக்காகவே ஏற்படுத்தி கொண்டதா என்றால் இல்லை. அவர் மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த திருவருட்சாதனங்களை புனித ஜான் மரிய வியானி யாருக்கு கொண்டு போய் சேர்த்தார்? மக்களுக்குத்தான் கொண்டு போய் சேர்த்தார். அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்தே தெரிகிறது அல்லவா, ஜான் மரிய வியானி தான் ஒரு குருவானவர் என்பதை முழுமையாக உணர்ந்திருந்தார். தான் ஒரு குருவாக இருப்பது யாருக்காக? கடவுளின் மகிமைக்காகவும் மக்களின் மீட்புக்காகவும் என்பதை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டார். அதனால்தான் அவர் ஒரு புனித குருவாக இருக்கின்றார். குருக்களாகிய நாங்கள் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டிய ஒரு விதி. இதிலிருந்து சில நேரங்கள் தவறி நடக்கலாம், ஆனால் அதை சரி செய்ய வேண்டியது மக்களின் பொறுப்பு. ஆகவே மக்கள் குருக்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். குருக்கள் என்பவர்கள் கடவுளின் விருப்பப்படியும் மற்றவர்களுக்கு மக்களுக்கு மீட்பு கொடுக்கும்படியும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து குருக்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தால் குருக்கள் நல்வழிப்பட்டு புனித குருக்களாக வாழ்வார்கள், புனித ஜான் மரிய வியானியைப் போல என்பது உறுதி.